இந்த உலகத்துல நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் தினமும் நடந்துகிட்டே தாங்க இருக்கு. ஆனா, ஏதோ ஒரு வகையில நாமும் எல்லா விஷயங்கள்ல இருந்து விழிப்புணர்வு ஆயிக்கிட்டே தான் இருக்கோம். கரெக்ட்டா? ஆமாங்க. சமீபத்துல கூட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ருதி 24 வயசு ஆகுது. அவங்களுக்கு மேரேஜ் நடக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான கார்த்திக்கும், ஸ்ருதி அவங்களுக்கும் மேரேஜ் நடக்குது. வரதட்சணை கொடுமையால அவங்க தற்கொலை பண்ணி இறந்ததா நியூஸ் கேள்விப்படும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. நம்ம என்ன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஆனா இன்னமும் வரதட்சணை கொடுமையால தற்கொலை பண்ணி இறக்கணுமா? நிறைய பெண்களுக்கு இந்த சூழ்நிலை கடந்து நம்ம வந்திருக்கோம். ஆனா இன்னமும் நிறைய உயிர்கள் வந்து வரதட்சணை கொடுமையால போகணுமா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. செண்பகவள்ளி, கார்த்திக் அவங்களோட அம்மா, ஸ்ருதி அவங்களோட மாமியார் செண்பகவள்ளி. அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்ருதிக்கு. ஸ்ருதிக்கும் கார்த்திக்கும் மேரேஜ் ஆகி வெறும் 6 மாத காலம்தான் ஆகுது. ஸ்ருதியோட அப்பா பாபு அவங்க மின் வாரிய மேற்பார்வையாளராக இருக்காங்க. ஸ்ருதியோட கணவர் கார்த்திக் அவங்க மின் வாரிய அதிகாரியா இருக்காங்க. ஸ்ருதி அவங்க வீட்டில இருந்து அவங்களுக்கு 45 சவரன் நகை, 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க ஸ்ருதி. மேரேஜ் ஆகி இது ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு 3 மந்த்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கும் கார்த்திக்கும் எந்த பிரச்சனையுமே ஆனது கிடையாது. ஆனால் அவங்க மாமியார் செண்பகவல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வரதட்சணை குடும்பப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், என் பையன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, என் பையன் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் ஸ்ருதிக்கு போட்டிருக்காங்க. இது ஸ்ருதிக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை ஒவ்வொன்றா அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்பப்போ தெரிவிச்சுட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தற்கொலை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்க நம்ம இறந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. மேற்கொண்டு கார்த்திக்கும் இவங்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மாமியார் பண்ண வரதட்சணை கொடுமையால மட்டும்தான் இவங்க இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது எப்படி தெரிய வந்ததுன்னா, இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்று அவங்க அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் ஆடியோவில் என்ன இருக்குன்னா, அம்மா என்ன கொண்டு போய் விட்டுருன்னு சொன்னாங்க. நான் வாளா வெட்டியா வீட்டில் வந்து இருக்கிறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதுக்கு இது எவ்வளவோ மேல். எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு அவருக்கும் எனக்கும் இந்த நாள் வரைக்கும் ஒரு பிரச்சனை ஆனதில்லம்மா. இவங்களால தான் ஒவ்வொன்றும் ஆயிருக்கு. என் புருஷன் பக்கத்தில் உட்காரக்கூடாது, என் புருஷன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, எச்சு தட்டு எடுத்து தான் சாப்பிடணும், மன்னிச்சிருமா. எனக்கு வாளா வெட்டியாக இருக்க வேணாமா, அதனால் மட்டும்தான் அந்த முடிவை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க அம்மாவுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் இறந்த பிறகு என்ன இவங்க கல்ச்சர் படி எதுவும் நடக்கக்கூடாது, கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா இங்கேயே வச்சு ஏதாவது பண்ணுங்க, இல்லைனா எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க, அப்படி போதும், எனக்கு இவங்க கட்டுப்படி ஒரு மண்ணும் எனக்கு பண்ணி கிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் ஆடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ரெக்கார்டை அவங்க அம்மாவுக்கு அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ரெக்கார்டில் இருந்து மட்டும்தான் இவங்க முழுக்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி மாமியாருடைய அவங்க பண்ண கொடுமையினால ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க இறந்ததான் விஷயம் வெளியே தெரியுது. இந்த ஆடியோ கேட்டு அவங்க பெற்றோருக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். அவங்க இறந்ததுக்கப்புறம் ஸ்ருதியோட அம்மா அப்பாவுக்கு அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்களும் கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறாங்க. அவங்களோட உடற்கூறாய்வு ஆசாரிப்பள்ளம் அரசுமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் சுசீந்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது தற்கொலை இல்லை, கண்டிப்பாக என் மகளை கொன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க.
இந்த விஷயத்த நான் கேள்விப்படும்போது அவங்க ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க, வாலா வெட்டி. நான் வாலா வெட்டியா இருக்க வேணாம். எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு நான் இறக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இல்ல, ஒரு குடும்பத்துல போய் வாழ முடியல அப்படின்னா, இந்த சொசைட்டி அவங்களுக்கு சூட்டுற பேர் வந்து வாலா வெட்டி. அதுக்கும் எவ்வளவு தூரம் கஷ்டத்தையும் அனுபவிச்சு அந்த குடும்பத்துல வாழ முடியுமா? இப்போ உயிர் போச்சு. 24 வயசு. 24 வயசு வரைக்கும் அவங்கள படிக்க வச்சு, அவங்களுக்கு தேவையானத வாங்கி குடுத்து, அவங்கள அழகு பார்த்து வளர்த்த அம்மா, அப்பாவுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் இந்த விஷயம். அந்த வாலா வெட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு பயந்து தானே இந்த முடிவு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்ப அந்த சொசைட்டி குடுக்குற பார்வை, அவங்கள பார்க்குற பார்வை, அவங்களுக்கு குடுக்குற பேர் தான் பயமுறுத்துது. அதனால தான் இந்த மாதிரி நிலைமைலாம் ஆயிருக்கு. அப்ப நம்ம சமூகம் நம்ம தான் இனி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க விடாம பண்ணணும். ப்ளீஸ் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஒவ்வொரு பிள்ளைங்களும் தன் வீட்டுக்கு வாழ வரக்கூடிய பிள்ளைங்கள ஒவ்வொருத்தரும் மகளா கூட பார்க்க வேண்டாம். மனுஷியா பாருங்க. அவங்க நல்ல விதமா நடத்துங்க. ஏன்னா அந்த பொண்ணு தான் அடுத்த தலைமுறைக்கே வழிவகுக்குது. அதனால நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது இதுதான். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த ரியாலிட்டி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.